கீஹோனும் ஃப்ரண்ட்மேனும் பிரதர்ஸ். ஃப்ரண்ட்மேனோட ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதுக்காக தான் உள்ள அந்த ஆர்கன் ஹார்வெஸ்டே நடக்குது. பிளேயர் 149 அந்த பார்ட்டி ஒரு விஐபி. சீசன் 3ல மங்கி பாஸ் வரப்போகுது, ஹியூமன் செஸ் வரப்போகுது அப்படின்னு நிறைய ஃபேன் தியரி சுத்திட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் இந்த ஸ்குவிட் கேமோட டைரக்டர் ஹவாங் டாங் ஹியூ, நேம் கரெக்டா சொல்றேன்னு தெரியல, இவரு ஃப்ரண்ட்மேனை ஆக்ட் பண்ணவரு அண்ட் கீஹோனை ஆக்ட் பண்ணவரு, இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபேன் தியரிஸ் எல்லாத்தையும் படிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரியாக்ட் பண்ணதையும் சொன்னதையும் வச்சு நம்ம சீசன் 3ல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வெல்கம் பேக் ஃபோக்ஸ், நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. முதல் தியரி என்ன அப்படின்னா, பிளேயர் நாட் ஒன் ஃப்ரண்ட்மேன் ஆகிறதுக்கு முன்னாடி அவரும் ஸ்குவிட் கேம் விளையாண்டுட்டு தான் வந்திருப்பாரு. அப்படி விளையாடும் போது கண்டிப்பா அவர் இந்த கேம்ஸை நிறைய முறை சீட் பண்ணி தான் வின் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேன் அவருடைய தியரியை வைக்கிறாரு. இதுக்கு அந்த ஃப்ரண்ட்மேனை ஆக்ட் பண்ண ஆக்டர், அவன் சீட் பண்ணிருப்பானான்னு எனக்கு தெரியாது, பட் அவனுக்கு அந்த கேமை எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு ஒரு அப்சஷன், ஒரு வெறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் அவர் அந்த கேம்ல ஜாயின் பண்ணும்போது அவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த கேமை எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா ஃப்ரண்ட்மேன் என்ன வேணாலும் பண்ணிருப்பாரு. டைரக்டருமே ஆமாப்பா அவன் அன்ஃபேரா கூட விளையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த தியரி, ஃப்ரண்ட்மேனோட ஒய்ஃப் உயிரோட தான் இருக்காங்க, அவங்களோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக தான் உள்ள ஆர்கன்ஸ் ஹார்வெஸ்டே நடக்குது அப்படின்னு ஒரு தியரியை வச்சிருக்காங்க. இதுக்கு இந்த டைரக்டர், எப்ப செகண்ட் எபிசோடுல நாங்க அவரோட ஒய்ஃபோட கிரேவை காமிச்சிருந்தோமே பார்க்கலையா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அந்த சீனை லியோ பிளாஷ்பேக் மாதிரி ஃபேக்னு நினைக்கிறாங்களோ. சோ இந்த தியரிக்கு கண்டிப்பா ஃப்ரண்ட்மேனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நீங்க அந்த எபிசோட பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் தியரி, சீசன் 1ல அந்த வால்ஸ்ல இருக்கிற பெயிண்டிங்ஸை வச்சு அடுத்து என்ன கேம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி சீசன் 2ல இருக்கிற வால்ஸோட பெயிண்டிங்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மங்கி பாஸ், ஹியூமன் செஸ், யுனோரி அப்படிங்கிற கேம்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னோரி அப்படிங்கிறது என்ன கேம்னு எனக்கு ஐடியா இல்ல, இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு டைரக்டர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஆமாப்பா சீசன் 1ல நெக்ஸ்ட் என்ன கேம் வரப்போகுது அப்படின்னா அந்த வால்ஸ்ல இருக்க பெயிண்டிங்ஸ் மூலமா நான் ஒரு ஈஸ்டர் எக்ஸை வச்சிருந்தேன், ஆனா அதையே நான் மறுபடியும் சீசன் 2க்குலாம் பண்ண மாட்டேன். சீசன் 2ல இருக்கிற வால் பெயிண்டிங்ஸ்க்கும் அந்த கேம்ஸுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இவர் சொல்றது உண்மையா இருக்குமோ? அதே மாதிரி சீசன் 3யோட ட்ரெய்லர்லயும் நைஃப் அண்ட் கீஸ் அப்படின்னு ஒரு நியூ கேம், அந்த வால்ல இல்லாத நம்ம பிரெடிக்ட் பண்ணாத கேமை தான் காமிச்சிருப்பாங்க. மேபி டைரக்டர் போன சீசன்ல எல்லாம் ஈஸ்டர் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த டைம் அதே மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு மாத்தி ஸ்டாரோ என்னமோ. யோசிச்சு பாருங்க, சீசன் 3ல நம்ம பிரெடிக்ட் பண்ண எந்த கேம்ஸுமே வராம நியூ கேம்ஸை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த பெயிண்டிங்ஸை நம்பி வேற நான் வீடியோலாம் போட்டு வச்சேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இதை இவர் மலுப்புறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா, ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு கூட இப்படிதான் நான் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல இல்ல அப்படின்னு சொன்னாரு, கடைசியா மூவில வந்திருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட், நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் போட்டோவை வச்சு சீசன் 3ல யாரெல்லாம் சர்வை பண்ண போறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த பிக்சர்ல யாரெல்லாம் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்களாம் கேம்ல சர்வை பண்ண போறாங்களா, யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களாம் இறந்துருவாங்களாம். இதுல நின்றுட்டு இருக்கிறது டியாகு, கீஹோன், ஹியூன்ஜு, இவங்க மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு ஃப்ரண்ட்மேன், டே உட்காரும் போது கொஞ்சம் மாத்தி உட்காந்துட்டோம், அதுக்குள்ள யாரு சர்வைவ் ஆவா யாரு சாவா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் டைரக்டர், போட்டோகிராஃபருக்குலாம் ஸ்டோரி தெரியாதே, ஏப்பா நீ ஏதாச்சும் சொன்னியா அப்படின்னு ஃபன் பண்றாரு. இது நியாயமான பதில் தான். அடுத்த தியரி என்ன அப்படின்னா, கீஹோனும் ஃப்ரண்ட்மேனும் பிரதர்ஸ், அதே சமயம் இவங்க 2 பேரும் இல்லமோட பசங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, சீசன் 1ல கீஹோன் அவருடைய மில்கை குடிச்சிருக்க மாட்டாரு, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இல்லாமமே அந்த மில்கை குடிச்சிருக்க மாட்டாரு, அது மட்டும் இல்லாம என் பையனும் உன்ன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணி சீசன் 2ல ஃப்ரண்ட்மேன் அவருடைய மில்கை பிளேயர் 222 அந்த பிரெக்னன்ட் பொண்ணுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாரு. இதை வச்சு கீஹோனும் ஃப்ரண்ட்மேனும் பிரதர்ஸ், இவங்க 2 பேரும் இல்லமோட பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை கிளப்பி விட்டாங்க. இதுக்கு டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 2 பேரும் பிரதர்ஸா எனக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபைனலா டைரக்டரோட ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா, 2 பர்சனுக்கு ஒரே பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ரிலேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கரெக்டா தான் தோணுது. சீரியஸ்லுமே இவங்க 2 பேரும் பிரதர்ஸ், இல்லாமோட சன்ஸ் அப்படின்னு ரொம்ப போட்டு குழப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளா முடிக்க தான் பார்ப்பாங்க, பார்க்கலாம். அடுத்த தியரி, பிளேயர் 149 அந்த பார்ட்டி ப்ராபபிலி சீக்ரெட் மாஸ்டர் அட் கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க அந்த காங்கி அப்படிங்கிற கேம்லயுமே ரொம்ப நல்லா விளையாண்டுருப்பாங்க, பட் அதுக்குன்னு அவங்க விஐபியா இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க பையனும் இவங்களும் 2 பேருமே கடன்ல இருக்கிறதுனால தான் இந்த கேமுக்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க விஐபியா இருந்தாங்க அப்படின்னா இவங்க பையனும் விஐபியா தான் இருக்கணும். அந்த அளவுக்கு கதையை கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட் அந்த பார்ட்டியோட ஒரு ஹிடன் ஸ்கில்ஸ்,
அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னா சீசன் 1 கிரெடிட்ல VIP 3 ஆக்ட் பண்ணவரோட நேம் வந்து லீ டேவிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். சீசன் 2ல மின்சோ அப்படிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணவருடைய நேமுமே லீ டேவிட்ஸ் தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மேபி இவரு வந்து விஐபியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி இந்த ஒரு தியரியை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைரக்டர் வந்து மற்ற கேள்விக்கு மாதிரியெல்லாம் பெருசா எந்த ஒரு பதிலுமே சொல்லல. விஐபி வந்து ஆக்சுவலா சீசன் 3ல வந்து அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க இந்த மின்சு தான் விஐபியா அப்படிங்கிறத சீசன் 3 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தியரிக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு இந்த சீரிஸோட டைரக்டர். அடுத்த தியரி என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்மேனுக்கும் கீஹுனுக்கும் ஒரு 1-on-1 மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை வச்சிருக்காங்க. அதுக்கு ஃப்ரண்ட்மேனா நடிச்ச ஆக்டர் வந்து இந்த ஸ்குவிட் கேமோட சீசன் 2ம் 3யுமே அந்த ஒரு பேட்டிலுக்கான ஒரு தீம் தானே. சீசன் 2 வந்து அந்த பேட்டிலை நோக்கி தான் போய்கிட்டு இருந்துச்சு, அதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா அதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சீசன் 3ல. அடுத்தது மோஸ்ட் ஷாக்கிங் மைண்ட் ப்ளோவிங் ஃபேன் தியரி அப்படின்னா அது இந்த தியரி தான். பிளேயர் 456 வந்துட்டு இந்த கேமை வின் பண்ணிட்டு ஃப்ரண்ட்மேனா மாறிடுவாரு அப்படிங்கிறது. ஈவன் சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு தியரி வந்து சுத்திட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம கீஹோனா ஆக்ட் பண்ண ஆக்டர் தான். ஈவன் சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜிம்மி ஃபேலன் ஷோல வந்து கீஹோன் கலந்துட்டு இருந்திருக்காரு. அதுல அவர் கொஸ்டின் கேட்பாரு, அதுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி பஸர் அமுத்தணும். அங்கதான் அவர் இந்த கொஸ்டினை கேட்டுப்பாரு, இந்த மாதிரி கீஹோன் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்மேனா மாறுவாரா அப்படின்னு. அதுக்கு தலைவன் ஒன்னு எஸ்ன்னு அழுத்தி இருக்கணும், இல்லனா நோன்னு அழுத்தி இருக்கணும். ரெண்டு பஸரையுமே ஒரே சமயத்துல அழுத்தி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய கலவரத்தையே உண்டுபடுத்திட்டாரு. Do you become the new frontman? That's the rumor. And are you now in charge of the games? இதை இங்கே ஃப்ரண்ட்மேனா ஆக்ட் பண்ண ஆக்டரும் சொல்றாரு, இந்த மாதிரி நான் சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தியரி இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியும், பட் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா முடிச்சிட்டாரு. டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா செகண்ட் டைம் அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட 90 மில்லியன் வான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ கன்ஃபார்ம் கீஹன் வின் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 90 பில்லியன் வான் வின் பண்ணதுக்கு அப்புறமும் கீஹன் ஃப்ரண்ட்மேனா எதுக்கு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாரு இந்த சீரிஸோட டைரக்டர். அதே மாதிரி ஹியூமனோட நேச்சர் வந்துட்டு பவரை தான் விரும்புமா, ஏன் கீஹோன் வந்து ஃப்ரண்ட்மேனா மாறுவாரா இல்லையா அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே வைக்கிறாரு. அதுக்கு டைரக்டர் வந்துட்டு இன்ஹோ அந்த கேமை வின் பண்ணி ஃப்ரண்ட்மேனா மாறினாரு, அதே மாதிரி கீஹோனும் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவருமே கரப்ட் ஆகியிருக்கலாம், கரப்ட் ஆகலாம், அதனால கூட ஃப்ரண்ட்மேனா மாற வாய்ப்பு இருக்குன்னு ஃபேன்ஸ் நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஃபைனலா கீஹோன் ஆக்ட் பண்ண ஆக்டர் இந்த ஸ்டோரியை வந்து நீங்க இன்னும் ஒரிஜினல் சீரியஸை விட அதிகமா எக்ஸ்பேண்ட் பண்ணி போறீங்க, அதுல இருந்து இந்த சீரிஸ்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ ஃபைனலா வந்துட்டு இந்த இன்டர்வியூவை முடிக்கிறாங்க. இதுல பார்த்த எல்லா தியரிஸ்ல இருந்தும் ஒரே ஒரு தியரி வந்து பாதி ரைட்டு பாதி தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சில இது கொஞ்சம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்த்த தியரிஸ்ல பாதி தியரிஸ் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த வால் பெயிண்டிங்ஸ்ல இருந்த கேம்ஸ் வரலாம், அதுக்கப்புறம் கீஹோனுக்கும் ஃப்ரண்ட்மேனுக்கும் 1-on-1 மேட்ச் அண்ட் உள்ள இருக்கிற ஒரு பிளேயர் வந்து விஐபி, இதெல்லாம் பாசிபிளி உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இல்ல ப்ரோ இந்த தியரிஸ் வராது இதுதான் வரும் அப்படின்னு நீங்க எதையாவது நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே சொல்லிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.